வணக்கம். லைவ் சென்னை.com வியூவர்ஸ். சென்னை பறக்கும் ரயிலின் 33% பங்குகளை வாங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன் மூலமாக சென்னை பறக்கும் ரயிலின் மொத்த கட்டுப்பாடும் தமிழ்நாடு அரசின் கீழ் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பற்றிய விரிவான தகவலை இந்த செய்தி தொகுப்பில் பார்ப்போம். சென்னை கடற்கரை மற்றும் பரங்கிமலை இடையிலான 25 கிலோமீட்டர் பறக்கும் ரயில் சேவையை இந்திய ரயில்வே துறை வழங்கி வருகிறது. சென்னை மெட்ரோ நிறுவனத்திடம் 67% பங்குகளை கொண்டுள்ள தமிழ்நாடு அரசு இந்திய ரயில்வேயிடம் ரூபாய் 600 முதல் ரூபாய் 700 கோடி வரை கொடுத்து பறக்கும் ரயில் சேவையை வாங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்த டிசம்பர் மாதமோ அல்லது அடுத்த வருடம் ஜனவரி மாதமோ கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு கைப்பற்றும் பட்சத்தில் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு நிச்சயமாக இடம்பெறும் என நம்பப்படுகிறது. இதற்காக உலக வங்கியிடம் தமிழ்நாடு அரசு ரூபாய் 4000 கோடி வாங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பறக்கும் ரயில் சேவை நிறைவடைய 2 மாதமாவது ஆகும் என்பதால் 2027க்குள் மெட்ரோ ரயில் தரத்திலான பறக்கும் ரயில் சேவையை தமிழ்நாடு அரசு வழங்கப் போவதாக தமிழ்நாட்டில் பறக்கும் ரயில் சேவை திட்டத்திற்காக 1970ஆம் ஆண்டில் கலைஞர் ஆட்சியிலிருந்து திட்டம் வகுக்கப்பட்டு 1984ஆம் ஆண்டு ஒப்புதல் பெறப்பட்டு அதன்பின் 1995ஆம் ஆண்டு செயல்முறைக்கு வந்தது. அதற்கு பிறகு தற்போது மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் இந்த பறக்கும் ரயில் சேவை திட்டம் அடுத்த கட்டத்திற்கே செல்கிறது. இதற்கான திட்ட பணிகளை மேம்படுத்த கடந்த மே மாதம் டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆலோசனை கூட்டத்தில் பிரதமர் மோடியிடம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தினார். அதன்படி வருகின்ற 2047க்குள் ரூபாய் 2,27,000 கோடி முதலீடு செய்வதன் மூலம் சென்னையில் பெருகி வரும் போக்குவரத்தை கணிசமாக குறைக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொது போக்குவரத்தை மேம்படுத்த இந்திய ரயில்வே துறையுடன் இணைந்து தமிழ்நாடு அரசு இந்த பறக்கும் ரயில் சேவையை வெகு சீக்கிரமாக தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் என கடும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது.